ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் கூடவும் பிரியாணி கூட செஞ்சு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பிரியாணி கத்திரிக்காய்க்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க. அப்போது சூப்பராக இருக்கும். இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. இப்போது வறுத்து அரைக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே அடுத்ததாக எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சியில் போட்டுக்கோங்க. இது நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீளமாக இருக்குங்களா 2 கட் பண்ணி ப்ளஸ் டைப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடாயில் ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெயிலே வதக்கி செய்கிறப்போ நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலேயே எண்ணெய் 1 குழிக்கு 2 ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கப்புறம் இப்போது கடுகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டு வரட்டும். இது வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இது கூட அடுத்ததாக பூண்டு 6 பல் இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. இது இப்போ நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறம் அடுத்ததாக பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்திக்கலாம். இப்போது பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெந்து வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி 2 மீடியம் சைஸ் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ சீக்கிரமாக வதங்கி வந்துடும் உப்பு சேர்த்ததுனால. அடுத்ததாக மசாலாலாம் சேர்த்திக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்து அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுக்கிற கத்திரிக்காயும் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இதையும் மசாலா கூட நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா மெதுவாக கலந்து கொடுங்க. இல்லைன்னா அது உடஞ்சிரும் கத்திரிக்காய். அதனால் இந்த மாதிரி மெதுவாக தள்ளி கொடுத்து கலந்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக புளி ஒரு லெமன் சைஸ் அளவு கரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம வறுத்து பொடிச்சிருக்கிற பவுடரை இப்போ இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை வந்து நல்லா மெதுவாக கலந்து கொடுங்க. இல்லைன்னா கத்திரிக்காய் வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி மெதுவாக கலந்து கொடுத்துட்டு இப்போ வந்து கிரேவி வந்து கெட்டியாயிரும். வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு இந்த அளவுக்கு போதும். அதனால் நாங்கள் இதோடு விட்டுட்டோம். இப்போ வந்து சூப்பராக கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி கத்திரிக்காய் இப்போது வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.